பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர்ஸ் மட்டும் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்தில் ரிஜிஸ்டாரே இல்லை. அப்போது சில பல்கலைக்கழகங்களில், இந்த 14 பல்கலைக்கழகங்களில் ரிஜிஸ்டாரே இல்லாமல் தான் இருக்குது. அதாவது பதிவாளரே இல்லாமல் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. துணைவேந்தர் மட்டும் இல்லாமல் இல்லை, பதிவாளரே இல்லை. அப்போ பதிவாளரும் இல்லைன்னா அப்போ அந்த கல்லூரி எப்படி இருக்கும், அந்த யூனிவர்சிட்டிஸ் எப்படி செயல்படும்? ஸோ அப்போ கண்டிப்பாக அது மாணவர்களுடைய கல்வித்தரத்தை பாதிக்கும். அப்போ தான் அந்த மதுரை, நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேட்குறாங்க, 14 கல்லூரிகளில் ஏன் நீங்கள் இன்னும் இந்த யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலர்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன், இட் இஸ் பொலிட்டிக்கல். இட் இஸ் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல், அரசியல் சார்ந்த கருத்து. அப்போது கவர்மெண்ட் என்ன நினைக்குது, முன்னாடி இருந்த அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, நம்ம இந்தமாரி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது மத்திய அரசு சார்ந்த ஒரு ஆள் இங்கே வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் ஆகிடுவார், அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது, யூஜிசியுடைய ரெப்ரஸன்டேட்டிவை சேர்த்தோம்னா அப்படின்னு நினைக்கிறார்கள். அதனாலேயே இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் 3 வருஷம் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு, அப்போ இந்த அரசு இதுக்கு தீர்வு கொடுக்குற வகையில் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, இந்த தேர்வுக்குழுவில் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்வுக்குழுவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 3 பேர் கொண்ட தேர்வுக்குழுவை மாற்றி 5 பேர் கொண்ட தேர்வுக்குழுவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக கவர்னருடைய நாமினி ஒருத்தர் வந்துடுவார். ஏற்கனவே கவர்னர் கேட்குறாரு இல்லையா, யூஜிசியுடைய நாமினியை சேர்க்கணும்னு சொல்லி, அப்போ யூஜிசியுடைய நாமினியும் வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டுடைய நாமினி 2 பேரை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இது 5ஆவதாக யூனிவர்சிட்டிஸுடைய சிண்டிகேட்டுடைய நாமினி அப்படின்னு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு தேர்வுகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது விரைவில் யூனிவர்சிட்டிஸுடைய நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர்கள் இதன் மூலமாக செலக்ட் செய்யப்பட்டு அது மூலம் நியமனம் செய்யப்படலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கிறதா வட்டார தகவல்கள் சொல்லுகின்றது. இதில் இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது இயல்பா அப்படின்னா இயல்பு தான். இதில் இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்குன்னு ஒரு லா இருக்குது. நீங்கள் என்ன தான் கவர்னர் நினச்சாலும், யூஜிசியே நினச்சாலும் அந்த யூனிவர்சிட்டிஸுடைய லாவை மாற்ற முடியாது. அப்போ யூனிவர்சிட்டிஸுடைய லாவை மாற்ற முடியாது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வைஸ் சான்சலர் யார் வந்தாலுமே அந்த யூனிவர்சிட்டியை ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது. ஸோ அப்போ முக்கியமாக வைஸ் சான்சலர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இன்னும் இதுமாரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லையோ அங்கெல்லாம் போயிட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி நம்ம படிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸுடைய ரேங்கிங்கிறது முக்கியம். அதுலேயும் முக்கியமாக இது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இது மற்ற நம்மளுடைய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் போய் நம்ம படிக்கணும் அப்படின்னாலும் இதனுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ரேங்கிங் நல்லபடியான ரேங்கிங்ஸ் வரணும் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ் போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்.